வந்த ஓகே, கடைசியில் நிப்பாட்டிக்கணும். قال நினைச்சு இந்த கேள்வி நினைச்சு கேட்கப்பட்டுச்சா இல்லையே? أ என்ன கேள்வி? வல்லினமான எழுத்து ஆ, எது? ط ஓகே, இல்லை ஸ்டார்ட் பண்ணு. يومئذ تحدث أخبارها ம். ப ஹ ரெண்டையும் ஒரே வடிவத்தில் தோணும் பார்ப்போம். يومئذ تحدث أخبارها ரெண்டாவது. وأما من خفت موازينه ம். ஹா மாத்தணும். ஹா வல்லினம், இரண்டாவது வல்லினமான எழுத்து இது. சரியா? இப்போ ஹா மாத்தணும். وأما من خفت அதை و- வானத்தில் கொண்டு போகணும். ஹா و- وأما من خفت موازينه மூணாவது. يحسب أن أ أ ماله أ أسم يحسب يح أن أسم. يحسب أن ماله أخلده திருப்பி போதுங்க. يسحب ம் أن ம் ம். இல்ல இல்ல. ماله يسحب ولا يحسب أن ماله أخلده திருப்பி போதுங்க. يحسب أن آه. ماله يحسب أن ماله. يحسب أن ماله أخلده நீட்டினது போதாது. يحسب أن ماله أخلده ம். நாலாவது. من شر ما خلق இதுங்க. من شر الوسواس الخناس திருப்பி போதுங்க. من شر الوسواس الخناس ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير மூணாவது. أخرجت الأرض அறுது أثقالها அறுது பல எப்படி வரணும் அது? அர்து அர்து. وأخرجت الأرض أثقالها ஹா அல்ல ஹ பணியணும் ஹ. وأخرجت الأرض أثقالها لها. وأخرجت الأرض أثقالها நாலாவது. ليلة القدر خير من ألف شهر ம். பாப்போம். خلق الإنسان من இன்சான பல علق இன்சான அல ஈ தான் வரணும்.
கொலகல் இன்சான இ இன்சான் இன்சான் என்று ஓதப்படாது. خلق الإنسان من علق. திருப்பி போதுங்க. خلق الإنسان من علق. ரெண்டாவது. وللآخرة خير لك من الأولى. அந்த அங்க ஊல எத்தனை செகண்ட் விடணும்? மூணு, ரெண்டு அல்லது மூணு. என்னத்துக்கு ஊவ 2 எழுத 3 செகண்ட் விட்டணும்? இல்ல, ஒரு செகண்ட். ஏன் 1 செகண்ட் விட்டணும்? 3 செகண்ட் விட்டப்படாது. ஐநா ஐன சொல்லி முடியும். 1 செகண்ட் விட்டணும் என்றாலும் ரீசன் சொல்லணும். 3 செகண்ட் விட்டணும் என்றாலும் ரீசனை சொல்லணும். இதான் காரணம். இதான் நாங்கள் இடக்கூடாது. இதான் இதான் விட்டணும். ஐநா மத்துடைய எழுத்து வேவும் அதுக்கு முன்னுக்கு லம். மத்திய எழுத்து வாவும் அது சரி. மத்திய எழுத்து வா வந்தா 3 செகண்ட் நம்பியா? இல்ல, ஓ. என்ன ஓ மத்துடைய இல்ல வந்தா 3 செகண்ட் அப்படிதான். இல்ல, மத்துடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு வந்து அதுக்கு ம். முன்னுக்கு லாமுக்கு லம்ம லம்ம மத்து வச்சு வந்திருக்கதா. லவ் வந்தா லவ் தாகி லம்மத்தை இல்ல, முன்னுக்கு. முன்னுக்கு முன்னுக்கு இது லாமா இது. அப்படின்னா நீங்க ஓதணும் மினல் லூல லூ தான் ஓதணும். அது லாம் லூண்ட உச்சரிக்கும். அலிஃபுக்கு. ஐத்தானே. அலிப் வந்தா அலிஃபுக்கு லம்ம மத்து வச்சு அதுக்கு ஒருக்கு மத்துடைய எழுத்து வாவுக்கு சுக்குன் செய்ய வச்சு பண்ணு. ம்ஹும், ம்ஹும், ம்ஹும். சரி இன்னொரு வரும் எப்படி 3 ஆகும் போகும். ولا يخاف கூட்டல்ல عقباها. ஊ சவுண்ட் வரையில அது. ولا يخاف عقباها. ஐன் வரணும். عقباها بل عقباها. ولا يخاف عقباها. آه هذا. من أي شيء خلق. ம் அது அடுத்த பேல ஏன் خلق நீ பாடணும். خلقه. இது ஜாதி கட்சி மாறப்படாது. ஒரு முடிவில் வைக்கணும். திருப்பி போதும். من أي شيء خلقه. மூணாவது
وللآخرة خير لك من الأولى. திருப்பி ஊண்டு போகுதே. எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் நீங்க இப்போ ஒரு செகண்ட் அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திருப்பி وللآخرة خير لك من الأولى. ம் போதுங்க நாலாவது. من أي شيء خلقه. ம் பிஸ்மில்லா. هذا. ஓ وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ஆஹா. சரியா வரணும். وأما من خاف அம்மா مقام. என்ன அம்மா எல்லாம் ஒரு செகண்ட் தானே. ஒரு செகண்டுங்கிறது 3 செகண்ட் சமனா போகுது. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ونهى النفس عن الهوى. ரெண்டும் பெரிய ஹே. இந்த வசனத்தை ஒரே மூச்சில் மட்டும்தான் நான் ஓதணும் அப்படியா? இல்ல. ஆ இல்லைன்னா ஆன்சர் பண்ணுங்க. எப்படி ஓதலாம்? நிப்பாட்டி. அதான் எப்படி நிப்பாட்டி? இடையில. இடையிலண்டா இங்க ரிப்பீட் பண்ணாம ஓதுற மெத்தட் சொல்லி தந்தேன் எப்படின்ட்டு இல்லையா? ஒரு வசனம் ஒன்று இடையில ரிப்பீட் நிப்பாட்டினா பண்ண. ரிப்பீட் பண்ணாம ஓதுற மெத்தட் படிச்சிட்டோமா இல்லையா? இல்ல. சரி அது வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஓதுங்க ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. மூணாவது. لقد خلقنا ஸ்கிரீன் போயிட்டோ. ம். لقد خلقنا الإنسان في كبد. கபதுவா கவனம். ம் لقد خلقنا الإنسان من لقد خلقنا الإنسان في كبد. ம் நாலாவது. لقد خلقنا الإنسان في أحسن ரெண்டு பேல வந்துட்டு திருப்பி. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. திருப்பி போதுங்க. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ம் இடையில மூச்சு போகப்படாது அப்புறம் நிப்பாட்டிடணும். என்ன இடையில மூச்சு போயிட்டு மூச்சு விட்டு கொண்டு போகிறதுங்கிறது பெரிய பிழை. இல்ல. அதில் தொடர்பான விஷயத்தை நாங்கள் படிக்கணும். வசனம் ஒன்றை நாங்கள் எப்படிலாம் திருப்பி ஓத தேவையில்லை. இப்போ நீங்கள் இடையில நிப்பாட்டினா திருப்பி இழுத்து கொண்டே ஓதணும் அப்படித்தானே? ஒரு இடத்துல நிப்பாட்டினா திருப்பி கொஞ்சம் முன்னு காலையிலேருந்து திருப்பி போயிட்டு வண்டியை பொருள் இழுத்து கொண்டு போகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் எப்படி என்றால் அப்படி ஓத தேவைப்படாத இடம். முதலாவது விஷயம் என்னடா வகுப்புடைய அடையாளங்கள் வந்துச்சு இதென்றால் எங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு ரிப்பீட் பண்ணி ஓத தேவையில்லை.
வகுப்புடி அடையாளம் அடையாளம் என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு இந்த வந்து லாம் சின்னலாம் இந்த மாதிரி உண்டு. ஆ இப்படி இடையில ஒரு இடத்துல வந்துச்சுதுண்டா நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டினா திருப்பி இங்கெல்லாம் ஓதணும். திருப்பி இந்த இடத்த ரிப்பீட் பண்ண தேவையில்லை. சின்ன தா வரும், சின்ன லாம் அலிஃப் வரும், சின்ன சாது லாம் யா சேர்ந்து வரும், சின்ன ஜீம் வரும். இதெல்லாம் இடையே வரக்கூடிய எழுத்துக்கள். இது முதலாவது கேட்டகரி. விளங்கினா வசனத்தில் இடையில ஆ வக்குஃபுடைய அடையாளம் என்று சொன்னால் மீனிங் என்னன்னு சொன்னா நிறுத்துவதற்கான அடையாளங்கள். நிறுத்தல் அடையாளத்தை தான் நாங்கள் வகுப்புடைய அடையாளம்னு சொல்றது. விளங்குதா அஷ்பாக்கு? ம், இதுக்கு ஆ முதலாவது விஷயம். ரெண்டாவது, வசனத்தில இடையில வரக்கூடிய சொல் வ அல்லது ஃப என்ற எழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகுறது. இப்ப நீங்க ஓதின வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வேர்ல அடியிலே ஸ்டார்ட் ஆகுது. வேலை இப்ப நீங்க என்ன ஆ செய்யலாம் என்றால் பயம் இல்லாம நீங்க இந்த இடத்துல இப்ப நிப்பாட்டலாம். ரப்பி நிப்பாட்டிட்டு வாவை ம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி? ம், وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى என்று போகலாம். வா ம், வந்துட்டு அதே மாதிரி தான் ஃப வந்தாலும் பாருங்க. மீனல் ஜின்னு நிப்பாட்டியாச்சு. கஷ்டப்பட்டா நிப்பாட்டலாம். فقالوا إنا سمعنا என்று என்ன செய்யலாம்? நாங்க அடுத்த நிப்பாட்டல் பகுதி ஓதலாம். நாங்க திருப்பி வந்து நிப்பாட்டிட்டோம் என்று சொல்லி முன்னுக்கு வந்து திருப்பி நகரும் மினல் ஜின்னி ஃபகாலு என்றெல்லாம் ஓதுறதுக்கு தேவைப்படல. இது ம், வ ஃப என்ற சொற்கள் வசனத்தில் இடையில வந்த வர விஷயம். மூணாவது நொண்டு இது சும்ம என்ற சொல் வாருது. ம், இப்ப இதை பாருங்க. எங்க நிப்பாட்டணும்? வல் முஃமினாத் என்று நிப்பாட்டணும். திருப்பி சும்மலாம் என்று போவோம். இது இன்னொரு முக்கியமான ம், விஷயத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வ ஃப சும்மங்கிறது பக்கத்து பக்கத்துல வந்தீங்க நீங்க. முதலா சொல்ல வ இக்குது, அடுத்த சொல்லுக்கே சும்மா வந்திக்குது. இந்த மாதிரி ஏதாவச்சும் இரண்டு எதெல்லாம்? ப வ சும்ம. இது மூன்றுல ஏதாவது ரெண்டு பக்கத்து பக்கத்துல வந்துச்சு தண்டால் ரொம்ப கவனமாயிக்கணும். முதலாவது வாராவத முன்பகுதியோட சேர்த்து விடணும். ம், பின்னுக்கு வாராவத தான் நாங்க என்ன செய்யணும்? ஸ்டார்ட் எடுத்து ஓதணும். ஆ இப்படி நீ பாடப்படாது. எப்படி? ஃபதனுல் முஃமினீன் வல் முஃமினாத் சும்ம லம் யதூபு இப்படி ஓத இயலாது. இப்ப நீங்க ஆ ஓதிக்கொண்டு வந்து ஃபதனுல் முஃமினீன் என்று நிப்பாட்டப்பட்டுட்டால் உங்களோட பழைய ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன பழைய ரூல்ஸ்? திருப்பி முன்னுக்கு இருந்து வந்து ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்று வரைக்கும் நிப்பாட்டணும். ம், ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சும்மா எழுதி போகலாம். லைனா ம். விலங்கு சொல்றது எப்படிண்டு? எப்படி ஆ ஓத இயலாதுங்கிறது விளங்குதா? எப்படி ஓத இயலும்ங்கிறது விளங்குதா? ரெண்டு விளங்குதா? இப்படி ஆ என்னவோ? ரெண்டு விலங்கு ரெண்டு விளங்குது. நான் இப்ப அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேனா? ஓத வச்சு கேள்வி ஆ கேட்பேன். ஹாய், உங்களோட அடுத்த ஒர்க் என்னென்றால் இந்த ரெக்கார்டை கவனமாக கேட்கணும். இந்த விஷயத்தை சரியா படிச்சு கொள்ளணும். இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகளை விளங்கி நீங்க சில வசனங்களை தேடி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். முதல்ல உங்களோட இந்த சாப்டர் முடியுது. ம், ஹே ஹே பெரிய ஹா மூணு தேடி தேடிட்டு வரணும். சரியா? ம். ம். அதோட அடுத்த சாப்டர் இன்ஷால்லா அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகும். அஹ், எங்களோட மிஸ் ஆயின கிளாஸஸ் இன்ஷால்லா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணப்படும். இடையில ரெடி ஆகிங்களா? ம். ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.